ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்து கூறிய பிறகு அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் இலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்புடைய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய இடத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் அவனுக்கு நன்றி செலுத்துவோரை விரும்புவோராக இருக்கிறான். அடியார்கள் அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பதை அவன் விரும்பவில்லை. யார் அவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களை அவன் நேசிப்பதோடு தன் அருளையும் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். அவர்களுடைய கவலையையும் போக்கி வைக்கின்றான். நாளை மறுமையில் அவர்களை சுவன லோகத்தில் நுழைக்கவும் செய்கின்றான். எவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் வாக்கியங்களுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பார்களோ அந்த வாக்கியத்தை அல்லாஹ் அவர்களிலிருந்து கழற்றி விடுவான். மாறாக அவர்கள் மீது தனது தண்டனையை இறக்கி விடுவான். மற்றவர்களுக்கு படிப்பினைக்குரியவர்களாகவும் அவர்களை ஆக்கி விடுவான். சகோதரர்களே, புனித குர்ஆனிலிருந்து பல்வேறு வசனங்களை இமாம் அவர்கள் நன்றி என்ற தலைப்பில் ஓதி காட்டினார்கள். அதில் முதலாவது அல்லாஹ் கூறுகின்றான், பலில்லாஹ ஃபஅ்புத், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், வகும் மினஷ் ஷாகிரீன், நன்றி செலுத்துபவர்களில் இருந்து கொள்ளுங்கள். மேலும் சொல்கின்றான், பத்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அத்குருக்கும், உங்களை நான் நினைவு கூறுகின்றேன். வஷ்குரூனி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். மேலும் ஒரு வசனத்தில் வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கியங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால். மேலும் கூறுகின்றான், வஷ்குருல்லாஹ இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். மேலும் ஒரு வசனத்தில் குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் உண்டு புசியுங்கள், வஷ்குரூல, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகின்றான். இன்னும் ஒரு வசனத்தில் ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை தேடுங்கள், வஅ்புது, அவனை வணங்குங்கள், வஷ்குரூல, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், இலைஹி துர்ஜஊன், அவரிடமே நீங்கள் மீண்டு செல்லவிருக்கிறீர்கள். மேலும் கூறுகின்றான், இன் தக்ஃபுரு, நீங்கள் நன்றி கெட்டவர்களாக மாறிவிட்டால் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அன்கும், அல்லாஹ் உங்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான். வலா யர்லா லிஇபாதிஹில் குஃப்ர், அவன் தன் அடியார்களிடம் குஃப்ரை விரும்ப மாட்டான். வ இன் தஷ்குரு, நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தினால் யர்லஹு லகும், அதை உங்களுக்காக பொருந்திக் கொள்வான். மேலும் ஒரு வசனத்தில் லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் மாறு செய்தால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை உங்களுக்கு கடுமையாக இருக்கும் என்று சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாற்றை நாம் படித்து பார்த்தால் நன்றியோடு வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் உயர் பதவியையும், நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தவர்களை அல்லாஹ் உலகத்தாருக்கு படிப்பினையாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். காரூனுடைய சம்பவம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது. மக்கா வாசிகளுடைய சம்பவம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது. காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனை அவருடைய பூமியோடு நாம் சுழிவாங்கிவிட்டோம். ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்பவர்கள் வேறு யாரும் இருக்கவில்லை. மக்காவாசிகள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வாக்கியத்தை அவர்கள் நிராகரித்த போது அவர்களை அல்லாஹ் உதாரணமாக கூறுகின்றான். மிக அமைதியாக இருந்த ஒரு சமுதாயத்தை, ஒரு ஊரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணமாக சொல்கின்றான்.
அந்த ஊருக்கு அதனுடைய ரிஸ்க் மிக விசாலமாக தாராளமாக எல்லா புறத்திலிருந்தும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள், அவர்கள் நன்றி கெட்டவர்களால் ஆகிவிட்டார்கள். எனவே அல்லாஹ் தஆலா பசியையும் பயத்தையும் அவர்கள் மீது சாட்டிவிட்டார். அன்புடைய சகோதரர்களே, யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் நன்றி கூறுபவனாக இருப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், "வமன் யுரிது ஸவாபல் ஆখিরা", யார் மறுமையுடைய கூலியை நாடுகின்றாரோ நுக்திஹி மின்ஹா, அவருக்கு அந்த கூலியை நாம் கொடுப்போம். வஸனஜிஸி ஷாக்கிரீன், நன்றியாளர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்று சொல்கின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்ற போது, இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள ஒரு அடியாராக அவர் இருந்தான் என்று கூறுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து சொல்லும் போது, ஷாக்கிரன் லிஅன்உமி, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார், நன்றி உள்ளவராக வாழ்ந்தார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை பற்றி அல் குர்ஆனில் வர்ணிக்கும் போது, இன்னஹு கஃபூருன் ஷகூர், அவன் மன்னிப்பவனாகவும் நன்றி கடனை நிறைவேற்றுபவனாகவும் இருக்கிறான் என்று கொள்கின்றார். சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி நன்றி செலுத்துவான் என்றால், அடியார்கள் செய்யக்கூடிய குறைந்த அளவு வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அதிக அளவு கூலியை அல்லாஹ் வழங்குபவனாக இருக்கின்றான். நன்றியையும் நன்றி செலுத்துபவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். எனவேதான் அல்லாஹ்வுடைய பாக்கியங்களுக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் கூறுகின்றான். நன்றிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு இஸ்லாத்தையும் ஈமானையும் தந்ததற்காக அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சத்திய மார்க்கத்தில் நிலைக்கச் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றும் பாக்கியத்தை கொடுத்தமைக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, எமது உயிர் பொருள் ஆகியவற்றில் எமக்கு பாதுகாப்பு கிடைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதற்காகவும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கைக்காகவும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சகோதரர்களே, நீளமான முறையில் என்னை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அவர்கள் மூலமாக எமது ஒற்றுமையை ஒன்று சேர்த்து எமக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இணைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான். ராயத்து தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய கலிமாவுடைய நிழலுக்கு கீழ் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான். எனவே இத்தகைய வாக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்தமைக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பூமியினுடைய அருள் வாக்கியங்களை அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கின்றான். ரிஸ்குடைய வாயில்களை அல்லாஹ் இந்த நாட்டில் நமக்கு திறந்து தந்திருக்கின்றான். எனவே இத்தகைய வாக்கியங்களுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, நன்றி உள்ளவர்களாக எப்போதும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமானிய சொத்தை, இந்த ஏகத்துவத்தை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நபியுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய இந்த சுபீட்சமான வாழ்க்கையை சகோதரர்களே நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய மதிப்புக்கும் எமது உயர்வுக்கும் காரணமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு நாம் வழிபடுவதோடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் தூரமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு மகிழ்ச்சியை தருவான். சகோதரர்களே, துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றது? அடியான் செய்யக்கூடிய தீமையினால் தான். எனவே தௌபா செய்துதான் அந்த துன்பங்களிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். எனவே எமது தலைவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாப்பவனாக இருக்கின்றான். எனவே தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள், அவர்களுக்கு நம்பிக்கையோடு இருங்கள் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை நாம் பேணுவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை, ஒற்றுமையை எங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியமாக இருக்கும். எனவே எமது தலைவர்களோடு நாம் ஒன்றாக கைகோர்ப்பதன் மூலமாகத்தான் எமக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய திட்டங்களிலிருந்து, எமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளிலிருந்து, எம்மை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் இருந்து சகோதரர்களே எம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு இதுதான் எமக்கு வழியாக இருக்கிறது என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது குத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சொன்ன பிறகு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பெருமைப்பட்டு சென்று விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா ஒற்றுமையாக இருக்குமாறு எமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான்.
எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வழிமுறைகளில் உள்ளதுதான் சகோதரர்களே, எம் சமுதாயத்தவர்களோடும் எம் தலைவர்களோடும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, அலைக்கும் பில் ஜமாஅ, இஸ்லாமிய சமுதாயத்தவர்களோடு நீங்கள் ஒன்றுபட்டிருங்கள், சேர்ந்திருங்கள். வஇய்யாகும் வல் ஃபுர்கா, நீங்கள் பிளவுபடுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் என்று 3 தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமுதாயம் பிளவுபட்டு போகின்ற நேரத்தில், நரகத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய அழைப்பாளர்கள் தோன்றும் நேரத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்களிடம் கேட்டபோது, இஸ்லாமிய சமுதாயத்தவர்களை நீர் பற்றி பிடித்துக் கொள்ளும், அவர்களுக்கு இருக்கும் தலைவரையும் நீர் பற்றி பிடித்துக் கொள்ளும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். எனவே சகோதரர்களே, இன்று இஸ்லாத்திற்கும் இவரது நாட்டிற்கும் எதிராக செய்யப்படக்கூடிய போலி பிரச்சாரங்கள், மக்களை தூண்டக்கூடிய செயல்பாடுகள் இருந்து எம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக எமக்கு மத்தியில் கோபம், பகைமை, பொறாமை போன்றவைகளை உருவாக்கி எமக்கும் எம் தலைவர்களுக்கும் இடையில் பிரச்சனையை உருவாக்குவதைத்தான் இவர்கள் நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். எனவே எமது கொள்கையை பாதுகாக்கக்கூடிய, எமது நியமத்தை பாதுகாக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நாம் செய்வதோடு அதற்கு எதிரான முயற்சிகளை முறியடிப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது பிள்ளைகளையும் நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? இஸ்லாமிய அடிப்படையில் என் தலைவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு, இஸ்லாமிய அடிப்படையில் என் தலைவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறையை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அவர்களுடைய நல்ல விடயங்களை எமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதோடு, சகோதரர்களே, இந்த நாடு எப்படி இருந்தது என்பதை வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். பசி, பட்டணி, அறியாமை போன்றவைகள் இந்த நாட்டில் வேரோங்கி இருந்தது. அல்லாஹ் தஆலா அவருடைய பேரருளின் மூலமாக இந்த நாட்டை ஒன்றிணைத்த மலிக் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வருகை மூலமாக எம் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்தார். அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் பரஸ்பரத்தையும் உருவாக்கினார். சகோதரர்களே, சுபீட்சமான வாழ்க்கையை அல்லாஹ் இதன் மூலமாக எங்களுக்கு வழங்கினார். எமது கொள்கையை பாதுகாக்கக்கூடிய நிலைமையை அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கினார். எனவே இத்தகைய நிலைமையை உருவாக்கிய அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கொள்கையை நாம் கடைபிடித்து வாழ்வதன் மூலமாக எமது மூதாதையர்களான சஹாபாக்கள் என்ன வழிமுறையில் இருந்தார்களோ, என்ன ஈமானில் நம்பிக்கையில் இருந்தார்களோ, அதன் வழியில் நாம் நடப்பதன் மூலமாக, அதே போன்று எமது ஈமானை பலப்படுத்தி மார்க்கம் சொல்லக்கூடிய கடமைகளை நாம் நிறைவேற்றி நல்லொழுக்கத்தை நாம் பேணி நற்பண்புள்ளவர்களாக எம்மை நாம் ஆக்கி, சகோதரர்களே, இப்படி வாழ்வதன் மூலமாகத்தான் மோசடி, அதே போன்று பயங்கரவாதம், தீய சிந்தனைகள், இப்படியான மோசமான நிலைமைகளிலிருந்து நாம் தூரமாகி நல்லொழுக்கத்தோடு வாழ்வதன் மூலமாகத்தான் இன்பத்தை, சுபீட்சத்தை, சகோதரர்களே, எமக்கு மத்தியில் நாம் நிலைநாட்ட முடியும். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் எமது பிள்ளைகளை நாம் வளர்த்து அவர்களுக்கும் சரியான ஞானத்தை போதித்து நல்ல வழிமுறைகளை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்து, சகோதரர்களே, மார்க்கத்திற்கும் மனிதர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய பணிகளை செய்பவர்களாக நாம் அவர்களை ஆக்கிக் கொள்வதன் மூலமாக எமது தலைவர்களோடு ஒன்றுபட்டு எமது நாட்டிற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த வாக்கியங்களை நாம் பாதுகாத்து வாழ்வதன் மூலமாகத்தான் நிச்சயமாக எமது சுபீட்சத்தை நாம் காக்க முடியும். எமது கொள்கைக்கும் எமது நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இவற்றை சீர்குலைக்கக்கூடிய எத்தகைய முயற்சிகளிலும் நாம் ஈடுபடாது எமது பிள்ளைகளையும் நல்ல வழியின் மூலமாக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து எமது தலைவர்களுக்காக மாற்றியக்கூடிய பிள்ளைகளாக எமது பிள்ளைகளையும் நாம் வளர்த்தெடுப்பது நிச்சயமாக எமது சுபீட்சத்தை பாதுகாப்பதற்கு வழியாக இருக்கும் என்பதை கூறி இமாம் அவர்கள் 2வது குத்பாவை முடித்தார்கள். குத்பாவுடைய இறுதியில் மூமின்கள் முஸ்லிம்களுக்காக துஆ செய்து குத்பா நிறைவுற்றது. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.